அப்பா என்ன வெயில் அடிக்கி அனலா இருக்கு. ஆமாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. மரம்லாம் இருக்கா என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு காத்து கிடையாது ஒண்ணு கிடையாது. ஃபேனை போட்டாலும் என்ன ஆகுதுங்க, ஒரே அனல் காத்த தான் அள்ளி வீசுது. வேற இங்க மட்டும் என்னங்க இதே நிலைமை தான். ஃபேனை போட்டா வெக்க காத்த பார்த்துட்டேன்னா கண்ணெல்லாம் காந்து. என்னைக்கு ஒரு மழை தண்ணி பெய்ய போதோ தெரியல. என்ன சூடு சுடுது. ஆனந்தைக்க கூட கைய வைக்க முடியல. என்னமா கொதிக்கி. இப்ப கேட்டாலும் வேலை முடியாது, அப்படியே கிடந்து போமே. மைனியா கூப்பிட்டுட்டாளா? என்னத்துக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே. ஏன் மைனி இங்க வாங்களேன். நீ இங்க வா மீனா, நான் வேலையா இருக்கேன். வெட்டியா உட்காந்துக்கிட்டு எப்படி ஆர்டர் போடுதா பாரு. இங்க வா அங்க வான்னுக்கிட்டு. என்ன மைனி பண்ணுவியா? பார்த்தா தெரியலையா? யானை தச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி பண்ணுங்க. நான் ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் குளிக்கட்டா? ஏன் பாத்ரூம்ல கப்பா இல்ல? குடத்தை தூக்கிட்டு போய் குளிக்க போறோங்க. அப்படின்னாலும் ஒரு செம்பு போனி என்னத்தையும் கொண்டு போய் குளிப்பியா? குடத்துல எப்படி கொதி குளிப்ப? மைனி நான் என்ன குவாதி குளிக்கிறதுக்கா குடத்தை எடுத்துட்டு போறோம்னே. குளிக்கிறதுக்கு ஒரு கூட நல்ல தண்ணி எடுத்துட்டு போய் குளிக்க போறேன்னு சொன்னேன். அடே அப்படி சொன்னியோ? நான் கூட குவாதி குளிக்க தான் கப்புக்கு பதில் குடத்தை தூக்கிட்டு போறியான்னு நினைச்சிட்டேன். ஆமா அந்த அளவுக்கு நான் மண்டை கழிலாம இருக்கேன். யாரு கண்டா? திடீர்னு வெயில்ல நிறைய பேருக்கு மண்டை குழம்புதுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் குழம்பிருச்சோ என்னமோ நினைச்சேன். நினைப்பிய சரி நான் இப்போ ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் குளிக்கேன். மீனா தண்ணி வந்து 2 நாள் ஆகுது கேட்டியா? சோறு பொங்கக்கே ஒரு குடம் தண்ணி தான் இருந்தது. சோறு பொங்கல் போய் இப்போ அரை குடம் தண்ணி தான் இருக்கு. குடிக்க வைக்க எல்லாம் அதுதான். இன்னைக்கும் தண்ணி விட்டோம்னா தான் தப்பிச்சோம். அப்படி தண்ணி விடட்டா வாட்டர் கேன் தான் வாங்கணும் வீட்டுக்கு. அந்த அளவுல இருக்கு. இப்ப நீ குளிக்கணும் டேங்க் தண்ணி தான் திறந்து விட்டு குளிக்கணும். வேற வழி கிடையாது. குடிக்க மட்டும் தண்ணி வச்சிருக்கேன். இல்லன்னா ஒரே அடியா சாயங்காலமா குளி. தண்ணி குளிர்ந்தால இருக்கும். ஒரு குடம் தண்ணி கூட குளிக்க தர மாட்டேங்கல. நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டேன். ஒரு அரை மண்டல் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிடாது. அவ குளிக்கே தண்ணி இல்லாம இருக்கா. இவளுக்கு கட்டையை கழுவுறதுக்கு நல்ல தண்ணி வேணுமா? வந்து வாச்சிருக்காள எனக்குன்னு. புருஷங்காரன் விட்டுட்டு போனவே ஒரே அடியா பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டான் போல. இப்ப இந்த பியாதில இருவா அவன் ஆத்தாட்ட போய் வத்தி வைப்பா. அந்த கிழவி துண்டே மண்டபம் போல கட்டிட்டு கணப்பால. எம்மா என்ன டிவி எல்லாம் பார்த்து முடிஞ்சுதா? அது கிடக்கட்டும். ஏன்னா குளிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கூட எடுக்க விட மாட்டேக்காவுமா. நீ என்னன்னு கேளு. ஏன் டீ அவட்ட கட்டிட்டு கிடக்க? உனக்கு தேவைன்னா நீ நல்ல திறந்து குளிக்க வேண்டியதானே? எம்மா எனக்கு நல்ல தண்ணி தான் குளிக்கணும். டேங்க் தண்ணி சூடா இருக்குமா, அதோட அது குளிச்சா தலையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு. குளிக்கிறதுக்கு கூட ஒரு குடம் தண்ணி தர மாட்டேக்காம மரமவா என்னன்னு கேளு. அவனை தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டா மக்களே. தண்ணி வந்து 2-3 நாள் அது பத்தியா அதான் தண்ணி கம்மியா இருந்திருக்கும். அதனால அப்படி சொல்லிருப்பா. ஆமா டீ தண்ணி வந்து 2 நாள் ஆகுது. உனக்கு என்ன தெரியும்? நீ வாட்டுக்கு தூங்கி எந்திரிச்சுட்டு அலையிட. அவதான் எல்லா வேலையும் பாக்கா. வீணா அவட்ட மல்லுக்கு நிக்காத. போய் போற தண்ணியே குளி. இல்லாட்ட பேரவு தண்ணி வந்த பிறகு குளி. எல்லாரும் அவளுக்கு ஏண்டே பேசுங்க. எடி ஏண்டு பேசக்கு இல்ல. தண்ணி இருந்தா தானே குளிக்க தருவா. அப்புறம் குடிக்க தண்ணி இல்லாம என்ன செய்ய? இருந்ததே இருந்துட்டா இப்ப குளிச்சு என்ன செய்ய போற? ஒரேடியா சாயங்காலமா குளி தண்ணி வந்த பிறகு. நான் குளிக்கே இல்ல போ. இந்த வெக்கையில இவள சண்டை வேற. ஆனா அவனா 2 பேரும் சண்டை விட்டு நடக்காத. எலியும் புனியமா தான் இருக்காள். ஒரு நாளாவது ஒத்துமையா இருப்பாள்னு பார்த்தா நடக்க மாட்டுக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான். என்ன அணக்கமே இல்லாம உட்காந்துருக்கா கிழவி. இந்நேரம் மாமக்காரி வந்து சொன்னதுக்கு என்ன சண்டைக்கு வந்திருப்பா? எத்தே என்ன குடம்பு கைமா எங்க கிளம்பிட்ட? வீட்டுல தண்ணி வந்து 2-3 நாள் ஆகுதுட்டே. தான் சரசக்கா வீட்டுக்கிட்ட இருக்க நல்லில ஒரு குடத்தை போட்டு வருமானு போறேன். குடத்தை போட்டோம்னா வருஷப்படி தண்ணி பிடிச்சிக்கிடலாம்ல. அதான் கொண்டு போய் வைப்பமானு பாக்கேன். சரி கொண்டு போய் குடத்தை வை. குடத்தை வச்சமா வீட்டை பக்கம் வந்தமான்னு இருக்கு. அப்படியே அங்கனையே செட்டில் ஆயிடாத. சே இல்ல தேன குடத்தை வச்சுட்டு அந்த கையோட வீட்டு கூடியாந்துருவேன். பாரு என்ன. அப்பா தண்ணியே வரல. அதுக்குள்ள 4-5 பேர் குடத்தை வசப்பட்டால முன்னேரத்துலயே வந்திருக்கணுமோ? நமக்கு வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு வெளியில வரவே மத்தியானம் ஆயிருது. எங்கன கூடி கொண்டு வந்து வைக்க? சரி 5வது குடமா நம்ம குடத்தை வச்சுட்டு போவோம். பேர என்னங்க இப்பவே வீட்டுக்கு போய் என்னத்துக்கு போய் சரசக்கா வீட்டுல உட்காந்து கதை பேசிட்டு அப்படியே தண்ணி வரும். தண்ணியை பிடிச்சிட்டே வீட்டுக்கு போவோம். புனிசு கணக்குப்படி இன்னும் 10 நிமிஷத்துல நீ எனக்கு போன் தரணும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி புழுங்காத. 10 நிமிஷம் இருக்கலாம். நான் பாத்துட்டு தந்துருவேன். சரசக்கா சின்ன பொண்ணத்தை கூப்பிடுதானக்கா இருக்கு. எத்தே உள்ள வாங்கத்தே. வாரமுக்கலே அம்மைங்க. எங்க அம்மா இப்பதான் வெளியில போயிட்டு ஆரம்பிட்டு போனா. அப்படியா? எங்க போறோம்னு சொல்லிட்டு போனவளா? இந்த ஆரம்பிட்டு போனாதே. அநேகமா மரத்தடியில உட்காந்து பேசிட்டு போன்னு நினைக்கேன். சரி மக்கா. அப்ப நான் போய் அங்க பாத்துக்கிட்டு அம்மைங்க. யாந்தே இருங்களே, நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். எங்க அம்மிட்ட போய் கதை பேசிக்கிட்டு என்ன செய்ய போறிய? இல்ல மக்களே, இன்னொரு நாள் டான்ஸ் ஆடுவோம். என்ன அன்னைக்கு தண்ணி வரல பத்தியா? அதை பத்தி உங்க அம்மிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு தண்ணி எடுக்கணும். வீட்டுல வேலை கிடக்கு. நான் வாரேன். என்ன சரி தே. சரசக்கா சோறு பொங்கி சாப்பிட்டாச்சா? ஆமா லட்சுமி, சோறு பொங்கி மீன் குழம்பு தான் வச்சேன். அடுப்புல நிக்க முடியுவா பத்தியா? என்ன வேணலு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்தாவது காலையிலேயே சோத்தெல்லாம் பொங்கி கொடுத்துட்றோமா. நம்மளுக்கு மத்தியானம் அடுப்புல நிக்க வேலையே இருக்காது. இப்ப அதுகளுக்கு லீவுங்க காட்டி எப்ப பார்த்தாலும் அடுப்புலயே போய் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அம்மா அதை செஞ்சுட்டா, அம்மா இதை செஞ்சுட்டான்னு உயிரம் வாங்குதல்வா பாத்துக்கோ. என் வீட்டுல இந்த கதை நமக்கா நடக்கு. பள்ளியிடத்துக்கு போனா காலையிலேயே நமக்கு எல்லா வேலையும் முடியுதுனாக்கா இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு லீவுடன் காட்டி நமக்கு வேலை எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆமா இதுல தண்ணி வேற விடாம வச்சிருக்கோம். அது வேற கடுப்பா இருக்கு. ஆமா அந்த கோடை நேரம் வந்துட்டாலே தண்ணி இல்லாம ஆக்கிருந்தானே. 3 நாள் ஆச்சு தண்ணி விட்டு. இப்படியா இருப்போம்? என்னன்னு சமாளிக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு பைப்பு தண்ணி வச்சு ஒப்பேத்த? சரசக்கா இங்கதான் உட்கார்ந்துட்டோம். வா சின்ன பண்ணே.
ஏக்கா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு நேரத்தோட கதை பேச வந்து உட்காந்துட்டே போல. ஆமா, கதை பேச வந்து உட்காரியாவ. தண்ணி வரல, நாங்களே புலம்பிட்டு கிடக்கோம். ஆமாக்கா, என் வீட்லயும் தண்ணியே இல்ல பாத்துக்கோங்க. ஒரு அரை குடம் தண்ணி தான் இருக்கு. அதை வச்சு என்ன செய்ய முடியணுமோ? பார்த்தா குறைக்க நான் நாளுக்கு குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எடுத்துடலையா என் மாமியாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கிடக்கா. ஆமா, இங்க குடிக்கவே தண்ணி இல்லையா, அவளுக்கு குளிக்கிறதுக்கு கேட்காக்கும். ஆமாக்கா, அதுக்கு ஒரு சண்டலுக்கு பார்த்தா என்னமோ இன்னைக்கு என் மாமியா நல்ல மூட்ல இருக்கங்காட்டி சண்டை விடல. அதான் பார்த்தேன், வீட்லயே இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை எடுத்துடப்பா. நம்ம வேலையை முடிச்சோமா வெளியில ஒடியாந்தமான்னு இருக்கணும். அதான் குடத்தை தூக்கிட்டு அப்படியே வாரனக்கா வந்துட்டேன். முதல்ல சர்ச்சக்கா வீட்டுக்கு தான் போனேன். எங்க பிள்ளைகள் டிவி பார்த்துட்டு இருந்ததுவோ, அம்மா மரத்தடியில் இருப்பான்னு சொன்னிச்சுவோ, அந்த அன்னைக்கு தான் கூடிய வந்தேன். அப்படியே வந்துட்டீங்களா? இல்ல சின்ன பண்ணி, இப்பதான் நாங்க இப்பதான் குடத்தை கொண்டு போய் நீ பைப்படியில வச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். தண்ணி வராம என்ன சிறையா இருக்குக்க. அதுல இருக்க 4 குடமும் நீங்க எல்லாரும் வச்ச குடமாக்கா? ஆமா சின்ன பண்ணி, நானும் சரசக்காவும் தான் குடம் வச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு அப்புறம் சாந்தி வச்சுட்டு வந்திருக்கா. சரி சரி, அப்ப நீங்க பிடிச்ச பிறகு நானும் பிடிக்கணும். ஆமா ஏக்கா, நம்ம வாட்டுக்கு குடத்தை போட்டு இங்க வந்து இருக்கமே, அங்க தண்ணி வந்தாலும் வரட்டாலும் நமக்கு என்ன தெரியும்? நான் இப்பதான்க்கா பாத்துட்டு இருந்தேன், தண்ணி இன்னும் வரல. அதும்போ வந்தாலும் யாராவது சத்தம் கொடுப்பா சாந்தி. யாரும் சத்தம் கொடுக்காட்டாலும் பைப்ல தண்ணி வந்தா தண்ணி சத்தம் கேட்கும்க்கா. அந்த அன்னைக்கு போய் வருஷப்படி தண்ணியை பிடிச்சிக்கிடுவோம். எப்பாடா நல்லதா போச்சு, தண்ணி வந்துட்டான்னு பார்க்கதான் வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பார்க்க முடியல, நம்மளே 4 குடத்தை தீட்டு போயிடணும். அந்த குடம் நல்ல ரோஸ் கலர்ல அழகா இருக்கே, அதை தீக்க வேண்டியதான். இது நிறைய அதை ஊத்திட்டு வந்துட வேண்டியதான். நிறைஞ்சிட்டா, இன்னைக்கு நம்ம ராசிக்கு யோகம் தான். போ, சத்தம் கட்டாம ஒரு 10 குடமா பிடிச்சிடணும். குடம் நிறைஞ்சிட்டு இருக்கு. மைனிகாரிய காணும், எங்க போய் தொலைஞ்சா? குடத்தை கொண்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா. எவா குடம் நிறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. யாத்தே, இவ சின்ன பொண்ணு நாத்தனா கறியில அங்க என்னத்துக்கு வந்தது அந்த பிள்ளை? இதை பார்த்துட்டு போய் சின்ன பொண்ணுகிட்ட சொன்னானா கதை கந்தலாயிருமே. நம்ம அங்கே நிற்கவே கூடாது, அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். இவ போனதுக்கு அப்புறம் வருவோம். காலையில ஒரு குடம் தண்ணி கேட்டதுக்கு இல்ல நொல்லன்ட்டு இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு. பிடிக்காம எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. இந்த மரத்தடிக்கிட்ட தான் எல்லாரும் கதை பேசிக்கிட்டு இருப்பாளோ. நான் வாரேன். எப்பாடா போனா ஒரு வழியா. தண்ணி நிறைஞ்சிடுது, அடுத்த குடத்தை வைப்போம். மைனி, இவா இதுக்கு இங்க வந்தா? மைனி, இங்க என்ன இதியோ? ஏன் மீனா, என்னாச்சு? சுவார் பொங்கி வச்சுட்டு தானே வந்தேன், சாப்பிட வேண்டியதானே? நான் ஒன்னும் சாப்பாட்டுக்காண்டி வரல. நான் குளிக்க தண்ணி கட்டதுக்கு தரமாட்டேன்னு இல்ல. தண்ணி நிறைஞ்சு போது தெருப்பம்ல, அப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன மீனா சொல்லியா? தண்ணி வந்துட்டு நாங்க வரல நினைச்சிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தண்ணி நிறைஞ்சு கீழே போகுது. என் பார்வைக்கு எவ்வளவு பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கேன். சத்தம் காட்டாம தண்ணி பிடிப்பான்னு பிடிச்சிட்டு கிடக்காளுவோ. நான் வரையில ஒருத்தையும் இல்ல, ஆனா தண்ணி கூட நிறைஞ்சு போய்கிட்டு இருந்தது. ஏக்கா பாருங்கக்கா, ஒருத்தையும் சத்தம் கொடுக்காம தண்ணி பிடிச்சிட்டு கிடக்காளுவோ. வாங்க போவோம், நம்ம தானே முதல்ல குடம் வச்சது. ஆமா சின்ன பொண்ணு, முத கூட நான் வச்சதான். எந்த பேர்ல ஒண்ணு மட்டும் சொல்லாம தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் போய்கிட்டு என்ன மின்னல் வேகத்துல மறைஞ்சிட்டாவோ? ஏக்கா நானும் வரேன். சித்தி பேதிலிருவா அவ நெட்ட காலை வச்சு சமட்டி தள்ளிட்டு போயிட்டாளே. அம்மா, குறுக்கு முறிஞ்சு வச்சு எந்திக்க முடியலையே. யாத்தே, நெட்டச்சி குட்டச்சி எல்லாரும் ஒடியான்ட்டாளா. இப்ப என்னன்னு சமாளிப்போன்னு தெரியலையே. என்ன விஜய், அது நாங்க தண்ணி பிடிக்க குடம் போட்டுருக்கோம், நீ வாட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்க. ஒரு வார்த்தை தண்ணி வந்துட்டுனா சொல்லணும்ல, அதுமா சொல்ல மாட்டேன். அவ ஏன் இதுல என்ன இருக்கு? நான் தண்ணி வரத பார்த்தே நான் பிடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களை அழைக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லையே. எங்க ஓட பக்க சின்ன பண்ணி, முதல்ல வழியை விடு. வழியை மறிச்சிட்டு பேச வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நான் ஒரு 2 குடம் தான் பிடிச்சேன், அதுக்கு மேல பிடிக்கவே இல்லை. நான் நீங்க எல்லாம் குடம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு வச்சிருக்கா போல, நான் வாட்டி 2 குடத்தை பிடிச்சேன், அவ்வளவுதான். எவ்வளவு வச்சிருக்கான்னு தெரியல. அப்ப சட்டை கொடுத்துக்கலாம், நீ பிடிக்கணும். இப்ப என்ன, நான் என் வரிசைக்கு பிடிச்சு முடிச்சாச்சு. இனிமே நீங்க எல்லாரும் பிடிங்க. புழு புழுன்னு கூட்டமா சேர்ந்துட்டு அந்த கத்துத வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது சொல்லிட்டேன். எது கத்துதம்மா? என்னையவா அடிக்க? என்னையவா அடிச்சு தள்ளுத உன்னைய? என்ன இப்படி சண்டை போட்டு உருண்டு கிடக்காத மைனி? நாத்தனக்காரி இங்கதான் நிக்கா போலயே. இந்த சண்டையை சாக்கா வச்சு இவ்வளவு 4 சாத்து சாத்தன். ஆட்களோட இருக்க போய் என்னை அடிச்சு தள்ளிட்டல பாரு. நானும் நாளைக்கு ஆளோட வந்து உன்னை அடிச்சு தள்ளுனா இல்லையான்னு பாரு. போட்டி சிலுப்பட்ட உன்னை நாளைக்கு வந்து பேசிக்கிடுதேன். பாத்தியா சின்ன பொண்ணு, எப்படி தண்ணி பிடிச்சிட்டு மேற்கொண்டு நான் அடிச்சு வேற தள்ளிட்டு போயிட்டான்னு. அந்த பரட்டையை பத்தி தான் தெரியும்லக்கா. அடி எதுவும் படலாமா? எங்க அடிபடாம இருக்க? அதான் கண்ணுல குத்து விழுந்து சிவந்து போயிருக்க.
ஏன் சாந்தி இப்படி சண்டை போட்டு கிடக்கணும்? கழுத பிடிச்சா பிடிச்சிட்டு போறான்னு விட்டுருக்கலாம்ல. அப்பயாச்சோட போறதை இப்படி சண்டை போட்டு உருண்டு பாரு, அசிங்கம் தானே. அவளையெல்லாம் இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வர மாட்டாக்கா. நான் இன்னைக்கு அடிச்சு கண்டிஷன் பண்ண போய் தான் அடுத்து வைக்கவே பயப்படுவா பாருங்க. அது கிடக்க ஒரு பக்கம். சின்ன பொண்ணு உன் நாத்தனால ஒரு மிதி மிதிச்சு தள்ளிட்டா நீ தெரியுமா? தெரியாமலாம் மிதிச்சு தரல, நல்லா வேணும்னே தான் முறையிலேயே மிதிச்சு தரல. இருந்தாலும் ஒரு ஆக்ஷனை போடுவான், இல்லைன்னா அந்த சாந்தி அக்கா போய் மாமியாட்ட வத்தி வச்சிருவா. என்னக்கா சொல்லியா? நானாவது ஏன் நாத்தனால மிதிக்கதாவது என்ன வார்த்தை சொல்லிட்டே லட்சுமி அக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நீ சண்டையை தடுத்துட்டு இருக்கல, உன் கையும் காலும் தெரியாம பட்டு உன் நாத்தனா மயங்கியே விழுந்துட்டாங்க பாரு எப்படி கிடக்கான்னு. இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஐயோ மீனா, மீனா எந்திரி மீனா. இப்பக்குள்ளே எந்திக்க மாதிரி தெரியல, சரி இப்படியே கிடக்கட்டும். ஏக்கா அவ இப்பக்குள்ளே எந்திக்க மாதிரி தெரியல, நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு கடைசியா போகும்போது தண்ணியை தெளிச்சு எழுப்பி கூட்டு போவோம். மீனா எதுக்கு போட்டு அவ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? அந்த பிள்ளை மயங்கி கிடக்க எப்படி எழுப்பாம போவே? ஏக்கா நான் தான் சொல்லுதும்லக்கா, அவ வாட்டுக்கு செத்தனா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது எழுப்பி கூட்டு போவோம். சரி அப்புறம் உன் பாடு. சரிக்கா வருஷப்படி தண்ணி பிடிங்க. நீங்க தானே முதல்ல கூட வச்சு, நீங்க முதல்ல பிடிங்க. சின்ன பொண்ணு நான் தானே இவ்வளவு நேரம் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு நிக்க, நான் தான் முதல்ல பிடிப்பேன். சரி சாந்தி நீயே முதல்ல பிடி, நாங்க இங்கே செத்த நேரம் இருக்கோம், பிடிச்சிட்டு போ, அதுக்கப்புறம் நான் பிடிக்கேன். அவ சொல்லேன்னு வாய முடிட்டு இருந்துட்டா, நானா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு அடி வாங்கியிருக்காளா, அவ பிடிக்கட்டும்னு எவளுக்காவது சொல்லக்கு மனசுதான் பாரு. எதனால நம்மளா தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. எப்பா ஒரு குடம் தண்ணிக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு. பாத்தியில மக்களே, நம்ம ஊர்ல நடந்ததா சரியான சண்டை பத்திலாம். அந்த சண்டையில நமக்கு ஒரு லாபம்னா நாத்தனா கறியை நான் ஒரு 4 சாத்து சாத்திட்டேன். மல்லாந்து கிடக்கா, பிறவி எழுப்பி கூட்டு போகணும். அவ எந்திக்கக்குள்ள நான் 4 குடம் தண்ணியும் பிடிச்சிருவேன். சரி நான் அப்ப தண்ணியை பிடிக்க போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம் என்ன.